வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வழக்கமா எப்பவும் பண்ற மாதிரி இல்லாம ஹெல்த்தியான டிஃபரெண்டான ஒரு காம்போ. இது மனசுக்கும் திருப்தி தரக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிக்சட் வெஜிடபிள் கூட்டு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன். இதை நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இதுல 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/4 கப் தண்ணி. இத லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த கூட்டை இன்னைக்கு நம்ம குக்கர்ல 1 பார்ட் ரெசிபியா பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. உளுந்து செவந்திருச்சு. கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளிய லைட்டா வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கட் பண்ண பீன்ஸ், 1 கப் கேரட், 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இது 1/2 கப் அளவுக்கு இருக்கு. 75 கிராம் பாசி பருப்பை வாஷ் பண்ணி இதுல சேர்க்கிறேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்க்கிறேன். அடுத்து கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம். ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திருக்கேன். காய் பருப்பு வேகிறதுக்கு இந்த தண்ணி சரியா இருக்கும். இன்னொன்னு, நம்ம இந்த கூட்டை சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறதுனால கொஞ்சம் தளர்வா இருந்தாதான் நல்லா இருக்கும். இதுல நம்ம அரைச்ச தேங்காய் விழுது கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. பருப்பு காய் எல்லாமே கரெக்டா வெந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி சாதத்துல விட்டு சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். இதுல கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஈஸியா பண்ணக்கூடிய மிக்சட் வெஜிடபிள் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. காலிஃபிளவர் ஃப்ரை பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல கிளீன் பண்ண ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவர், இதனுடைய வெயிட் 300 கிராம் இருக்கும். இதுல 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃபிளவர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன மூடி லெமனை பிழிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிருங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணியை தெளிச்சு எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துக்கலாம். எல்லா காலிஃபிளவர் பீசஸ்லயும் நம்ம சேர்த்த மாவு மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பீசஸா எடுத்து மெதுவா எண்ணெயில சேர்த்துருங்க. ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. உடனே கரண்டி எதுவும் போட்டு பிரட்ட வேண்டாம். உடனே பிரட்டி விட்டீங்கன்னா மசாலா எல்லாம் பிரிஞ்சிரும். காலிஃபிளவர் லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பிரட்டி விட்டுக்கலாம். காலிஃபிளவர் லைட்டா ஃப்ரை ஆயிடுச்சு. பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ பிரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்ப நல்லா எல்லா காலிஃபிளவரும் ஒண்ணு போல கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம்.
சுவையான மொறுமொறு காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ள காலிஃபிளவரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. அதே எண்ணெயிலேயே கொஞ்சமா கருவேப்பிலை இலையில வறுத்து சேர்க்கிறேன். ஹெல்த்தியான டேஸ்டான மிக்சட் வெஜிடபிள் கூட்டும் மொறுமொறு காலிஃபிளவர் ஃப்ரையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.